Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இருக்கிறதுலயே கிரேசியஸ்ட் விஷயத்த டொனால்டு ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு. மொத்த வேர்ல்டும் அதை தான் ஸ்தம்பிச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரசிடென்ட்டும் இப்படி ஒரு வார்த்தையை விட்டது கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு, வார்த்தையை மறுபடியும் சொல்லியிருக்காரு, நான் இதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன அவர் சொல்லிட்டாருன்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சென்னை ஊர் நல்லா இருக்குது, நல்ல கடலோரத்தில் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன அங்கே இருக்கிற மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, அந்த ஊரோட பொட்டன்ஷியல் அவங்களுக்கு தெரியல. இந்த கடல் கிட்ட இருக்கிற ஊரோட பொட்டன்ஷியல் அவங்களுக்கு தெரியல. அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு, ஓகேவா, வீட்டை விட்டு எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு, சிட்டியை சென்னை ஃபுல்லாக ஊரில் இருக்கிற எல்லா பில்டிங்கையும் தரமட்டமாக்கிட்டு, நான் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் உருவாக்கி அதை ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு பீச் ஏரியா, ஒரு பீச் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஒரு பார்ட்டி பிளேஸ் மாதிரி நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம சென்னை ஏன் புரியல. அது இந்தியாவில் இருக்குது. அது எப்படி யூஎஸ் பிரசிடென்ட் இந்த ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு பில்டிங், வீடு, எல்லாரோட உடைமைகள் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு இங்கே எப்படி ஒருத்தன் அவனோட கண்ட்ரி அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணிடும் சென்னையை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கேட்குறதுக்கே கிரேசியாக இருக்குல்ல. ஆனால் இந்த விஷயத்தை உண்மையிலே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்ன, சென்னையை பற்றி சொல்லலை, காசாவை பற்றி சொல்லியிருக்காரு. காசாங்கிற இந்த ஒரு இடம் நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும், கரெக்டாக? இந்த காசாவை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் என்னென்னு உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அப்போனா தான் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் சேர்க்க முடியும். எனிவே, இப்போ முதல் விஷயத்துலேருந்து வர ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னேன்ல, ட்ரம்ப் இப்போ காசாவை பார்த்து இப்படி சொல்லியிருக்காரு. யூஎஸ் ஆக்கியூபை பண்ணும். யூஎஸுக்கும் காசாவுக்கும் நடுவில் ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருக்குது, ஓகேவா? 100 கண்ட்ரீஸ்க்கு மேலே இருக்குது. யூரோப்பு, ஆஃப்ரிக்கான்னு ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி யூரோப் காண்டினென்ட் ஃபுல்லாக கண்ட்ரீஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் கண்ட்ரீஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் 10,000 கிலோமீட்டர் தாண்டி நான் காசாவை பிடிச்சிப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசா அப்படிங்கிற இந்த ஒரு இடத்தோட ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு தெரியும். பலஸ்தீனிய மக்கள் இங்கே இருக்கிறவங்க, அங்கே ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் மிகப்பெரிய போர் இவ்வளோ நாள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் சீஸ் ஃபயரே வந்திருக்குது. போரை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த போரை நிறுத்தி வச்ச டயத்தில் அங்கே இருக்கிற மக்கள் 2 மில்லியன் மக்கள், ஓகேவா, 20 லட்சம் பேர். 20 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து, இந்த கடந்த போரில், இப்போ நடந்துட்டு இருந்த போரில் வீடுகள் கிடையாது, அவங்களுக்குன்னு அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, தரையில் ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள், 20 லட்சம் மக்கள் காசாவில் ஏழ்மையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீடுகள் இழந்து, உடைமைகள் இழந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவும் இழந்ததுக்கப்புறம் ஏன் அந்த ஊரில் இருக்காங்கன்னா, ஏன்னா அது அவங்க நாடு. என்னானாலும் அவங்க நாட்டை விட்டு ஒருத்தன் அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க, கரெக்டாக? அது அவங்க நாடு அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பலஸ்தீன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் இது எல்லாமே எங்களோட நாடாக இருந்துச்சு, அப்புறம் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உள்ள உருது, இஸ்ரேல் கிட்ட ஒரு நாடை நீங்கள் கொடுத்துட்றீங்க, இதெல்லாம் அவங்களோட இடம்னு சொல்லிடுறீங்க. மீதி இருக்கிற இடத்துல தான் இன்றைக்கி பலஸ்தீன மக்கள், இந்த மிச்சம் மீதி இருக்கிற காசா பகுதியில் தான் நாங்களே இருந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல இவ்வளோ பெரிய போர் நடந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போரில் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. 1% ஆஃப் பாப்புலேஷனே இறந்து போயிட்டாங்களா இந்த போரில். இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டும்தான் இங்கே இருந்துகிட்ருக்கோம், நாங்கள் மட்டும்தான் மிச்சம் மீதி இருக்கிற 20 லட்சம் பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமையில் தான் அங்கே மக்கள் இருந்துகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளெல்லாம் இப்போது ட்ரைனேஜ் பிரச்சனைலாம் டென்ட்டுக்குள்ளெல்லாம் சாக்கடை போயிட்டு இருக்குது. வீடு கிடையாது, ஸ்கூல்ஸ் கிடையாது, காலேஜஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி ப்ரோக்கன், ஓகேவா? ஷேட்டர்ட் இன்டு பீசஸ். நீங்கள் சினிமாவில் இந்த போஸ்ட் அப்போகலிப்ட் வேர்ல்டுலாம் காமிப்பாங்களா, கம்ப்ளீட்டாக ஊரெல்லாம் நாசமாக போனதுக்கப்புறம் ஒரு உலகத்தை காமிப்பாங்களா, அதுதான் இப்போ இன்றைக்கி காசா, ஓகேவா? கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கியாச்சு. நெத்தன்யாஹூ அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் இவ்வளோ நாள் போட்டு காசாவை போட்டு அடி அடின்னு அடித்தாங்க. இப்போ தான் சீஸ் ஃபயர் வந்திருக்குது. அது போகிற பாதியாக நிறுத்தி வச்சுருக்காங்க, இன்னும் முடிக்கலை, நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் யூஎஸில் போய் ட்ரம்ப்பை பார்க்குறாரு. புது பிரசிடென்ட்டில் போய் வணக்கம் தலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் தான், அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் அதுக்கு பயங்கரமாக ஃபண்டிங் பண்ணிருந்தாங்க இந்த போருக்கு. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அங்கே போனதுக்கப்புறம் இஸ்ரேல் கிட்ட ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஒரு விஷயம் செய்கிறாங்க. இஸ்ரேலோட நெத்தன்யாஹூ என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப்புக்கு ஒரு கோல்டன் பேஜரை கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இந்த பேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஜருங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். இன்னைக்கு செல்ஃபோன் மாதிரி ஒரு காலத்தில் பேஜர். ஸோ இந்த பேஜர் என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பேஜரை வச்சு நிறைய பேரை தகர்த்துனாங்க. பேஜருக்குள்ளே குண்டு வச்சு நிறைய பேரை தகர்த்துனாங்க. இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அந்த பேஜர், ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கோல்டன் பேஜரை ட்ரம்ப் கிட்ட கிஃப்ட் பண்ணுறாரு. இது என்ன மாதிரி ஒரு ஹாப்பினஸ்னு எனக்கு தெரியல. பட் அவங்க கிட்ட கிஃப்ட் பண்ணுறாங்க. ட்ரம்ப் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. ட்ரம்ப் இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருனால், அவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் தான் அவர் சொல்கிறாரு, காசா
கம்ப்ளீட்டா ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து காசான்னு சொன்னாலே அழிவு, மரணம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மனசுலயும் இருக்குது. யுஎஸ் வந்து காசாவை டேக் ஓவர் பண்ணும் அப்படிங்கிறாரு. யுஎஸ் 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. இது வேற நாடு. வேற நாடு. லிட்டரலா அது வேற நாடு. இந்தியா வந்து திடீர்னு ஸ்ரீலங்காவை டேக் ஓவர் பண்ணுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? மலேசியா வந்து திடீர்னு சிங்கப்பூரை டேக் ஓவர் பண்ணுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சம்மந்தமே இல்ல. வேற கண்ட்ரி ஓகேவா? அதாவது கிட்ட கிட்ட இருக்குது. சம்மந்தமே இல்ல ஓகேவா? இந்தியா வந்து நியூசிலாண்டை டேக் ஓவர் பண்ணுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சம்மந்தமே இல்ல. அந்த மாதிரியான ட்ரம்ப் என்ன சொல்றாருனால், இந்த காசாங்கிற இடத்த வந்து யுஎஸ் டேக் ஓவர் பண்ணிடும். 2 மில்லியன் மக்கள் அப்ப என்ன ஆவாங்க? அப்படின்னு யோசிச்சோம்னா, அங்க ஆல்ரெடி மக்கள் இருக்காங்களே 20 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்க வந்து ஜார்டனுக்கு, ஈஜிப்ட்டுக்கு மத்த கண்ட்ரி சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுருவோம். அங்க அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல. ஜார்டன், ஈஜிப்ட் 2 பேரும் "ஏய் என் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு நீ யார்றா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் எப்போன்டா ஒத்துக்கிட்டேன் இதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரம்ப் பாட்டுக்கு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நெறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. கரெக்ட்டா? இது எல்லாத்தையும் தகர்த்திடுவோம். தரமட்டமாக்கிடுவோம் மொத்த ஊர. அதுக்கப்புறம் அங்க இவ்வளோ நாள் சண்டை நடந்திருக்குல்ல. ஸோ ஆயுதங்கள், வெடிக்காம குண்டுகள் இருந்துச்சுன்னா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு, இங்க வந்து புதுசா நாங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி ப்ராப்பரா பில்டிங்ஸ்லாம் கட்டி, இத வேற லெவல்ல டெவலப் பண்ண போறோம். அப்படியே உலகமே பொறாமப்படுற அளவுக்கு அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லி மொத்த வேர்ல்டே பொறாமப்படும்னு சொல்லியிருக்காரு. சரி தலைவன் ஒரு டைம் ஃப்ளோல தான் சொல்லிட்டாருன்னு பார்த்தா, இன்னைக்கு மறுபடியும் அத ரீஐட்ரேட் பண்ணியிருக்காரு. இல்ல அதத்தான் நாங்க பண்ண போறோம். போர் முடிஞ்ச உடனே அப்போ இந்த போர் இன்னும் பாக்கி இருக்குது. ஓகேவா? இந்த போர் முடிஞ்ச உடனே இங்க இருக்கிறவங்கலாம் கிளம்பி போனதுக்கப்புறம் அதெல்லாம் இஸ்ரேலே பார்த்துப்பாங்க. யுஎஸ் ஆர்மிலாம் வரவே தேவையில்ல. யுஎஸ் ஆர்மி ஒருத்தங்க தேவையில்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளிய அனுப்பிச்சுட்டு யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மள எல்லாத்தையும் வெளிய அனுப்பிச்சுட்டு, இந்த இடத்த நான் டெவலப் பண்ண போறேன். இந்த ஊர் நல்லா இருக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? லேண்ட் அந்த இருக்கிற கடல், அங்க இருக்கிற மண்ணு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் பேசிக்கா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ரியாக்ஷன் பலஸ்தீனிய மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் அங்க பலஸ்தீன மக்கள் அங்க இருக்காங்கல்ல, அவங்க இருந்துகிட்டு டேய் இது என் வீடுடா, என் நாடுடா. நீ யார்றா வந்து திடீர்னு எங்களெல்லாம் வெளிய போன்னு சொல்லிட்டு வந்து எடுக்கிறது. முதல்லலாம் வந்து இத போர் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க கரெக்ட்டா? பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவ ஆக்குபை பண்ணாங்க. இப்போ வந்து இந்த மாரி சொல்ற ஒவ்வொரு ட்வீட் ஆர் ஒவ்வொரு பிரஸ் மீட் வந்து நீங்கலாம் கிளம்புங்க உள்ள வந்து எடுத்துக்கிறோம்னா, இது என்ன மாதிரி ஒரு விஷயம் தான் அங்க இருக்கிற பலஸ்தீன மக்கள் கேட்குறாங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசா பீப்பிள் வந்து இதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டா ஒத்துப்பாங்க. நாங்களே கேட்போம். அவங்க ஒத்துக்கணும் அப்படின்னா, மக்கள் அங்க ஒத்துக்கவே இல்ல. அங்க வந்து இருக்கிற பலஸ்தீன மக்கள், காசால இருக்கிற மக்கள் வந்து இவ்வளோ பெரிய போர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க முடியல. இப்போ தான் நிறுத்தி வச்சுருக்கோம். கொஞ்சம் மூச்சு விடுறோம். இப்பவுமே எங்கள வெளிய போ சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க ஏன் இன்னொரு நாட்டுக்கு போகணும்? இதானே எங்க நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத ஜார்டன் அப்போஸ் பண்ணுது. அங்க தான் அனுப்புவோம்னாங்க. ஜார்டன் அப்போஸ் பண்ணுது. ஈஜிப்ட் அப்போஸ் பண்ணுது. சைனா அப்போஸ் பண்ணுது. ரஷ்யா அப்போஸ் பண்ணுது. சவுதி அரேபியா அப்போஸ் பண்ணுது. எல்லாருமே அப்போஸ் பண்றாங்க. அப்ப யார் தான் ட்ரம்ப்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு கேட்குறீங்கல்ல? இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணாம எப்படி இருப்பாங்க? கேட்கறதுக்கு ஜாலியா இருக்குல்ல. அவங்க இந்த காசாவ தான் ஏதாவது பண்ணணும். பலஸ்தீன மக்கள் அங்கேருந்து அனுப்பணுங்கிறது தான் இஸ்ரேலோட பல வருஷ கோலா இருந்துச்சு. ட்ரம்ப் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஹேப்பியா தான் இருப்பாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. 350 வருஷம் ஆகும்னு யுனைட்டட் நேஷன்ஸ் வந்து போன வருஷம் சொன்னாங்க. டு ஜஸ்ட் ரீபில்ட் த ஹோல் கண்ட்ரி. அவ்வளோ டெஸ்ட்ரக்ஷன் வந்து அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து இன்னும் தரமட்டமாக்கிட்டு நாங்க வேற கம்ப்ளீட்டா உருவாக்கிக்கிறோங்கிறது தான் வந்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ட்ரம்ப். இத மறுபடியும் அவர் வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட்ல வேற சொல்லியிருக்காரு. அவர் ட்ரூத் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்காரு. அதுல தான் அவர் ட்வீட் பண்ணுவாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, காசா ஸ்ட்ரிப் வுட் பி டர்ன்ட் ஓவர் டு யுனைட்டட் ஸ்டேட்ஸ் பை த இஸ்ரேல் அட் த கன்க்ளூஷன் ஆஃப் ஃபைட்டிங். போர் முடிஞ்ச உடனே இஸ்ரேல் வந்து போர் முடியிறப்போ இஸ்ரேல் வந்து பேசிக்கா காசாவை கைப்பற்றிடுவாங்களாம். கைப்பற்றிட்டு இந்த ஊரை வந்து யுஎஸ் கிட்ட கொடுத்துருவாங்களாம். எதுக்குன்னு தெரியல. பலஸ்தீனியன்ஸ் would have already been resettled in far சேஃபர் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் கம்யூனிட்டிஸ். அவங்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து நல்ல சேஃபான இன்னும் அழகான கம்யூனிட்டிஸில் நாங்கள் ரீசெட்டில் பண்ணிவிடுவோம். வேறு ஏதாவது இடத்துல ஜார்டன், ஈஜிப்ட்டு, வேறு ஏதாவது ஊரில் ஓகேவா பேசிக்காக அதை தான் சொல்கிறாங்க. தே வுட் ஆக்சுவலி ஹாவ் அ சான்ஸ் டு பி ஹாப்பி, சேஃப் அண்ட் ஃப்ரீ. அவங்களுக்கு ஃபைனலி சுதந்திரமாக ஃப்ரீ சுதந்திரமாக சந்தோஷமாக பத்திரமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த ஊர் சரியில்லைப்பா, இந்த ஊர் அவங்களுக்கு சரியில்லை, அவங்கள அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The US, working with great development teams from all over the world, would slowly and carefully begin the construction of what would become one of the greatest and most spectacular development of its kind on earth. இந்த சதுரங்க வேட்டை படத்தில் பேசுகிற மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனா, யூஎஸ் வந்து சீக்கிரமாக நிறைய இன்டர்நேஷனல் கம்பெனிஸோட சேர்ந்து உலகத்தில் யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் எர்த்திலே நாங்கள் இங்கே பண்ண போகிறோம்டா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஆனால் யூஎஸ்லேருந்து ஒரு சோல்ஜர் தேவைப்பட மாட்டாங்க, அதெல்லாம் இஸ்ரேல் பார்த்துப்பாங்கிறதா இன்டெரக்டாக ஸ்டெபிலிட்டி ஃபார் த ரீஜன் வுட் ரெயின் அப்படிங்கிறாரு. இஸ்ரேலோட ஆர்மி உள்ளுக்குள்ளே இறங்க வாய்ப்பு இருக்குது காசாக்குள்ளே. இந்த போர் முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நிறைய பேர் ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு சொல்லி பேசினதாக இருக்கட்டும், எல்லாருமே பேசினது இங்கே மதத்தெல்லாத்தையும் தூக்கி போடுங்க, பொதுமக்கள் நடுவில் செத்துட்டு இருக்காங்க. அங்கே மக்கள் இவ்வளோ நாள் அங்கே இருந்தது காரணம் என்னது? அவங்க மண்ணுன்னு. கடைசியில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ பத்திரமா வேறு இடத்துல இரு, இந்த மண்ணை இனிமேல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியவே டேக் ஓவர் பண்ணுறாரு ட்ரம்ப்பு. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் இஸ்ரேல் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க.
ட்ரம்ப் இதை விரும்புகிறாரு. அண்ட் இந்த ஐடியாவை ட்ரம்ப்போட மருமகன் வந்து போன வருஷமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அந்த இடம் ஒரு சூப்பரான பீச் ஃப்ரண்ட்டு, இந்த அவங்க வந்து பேசிக்காக ஒரு ரியல் எஸ்டேட் ஃபேமிலி, ஓகேவா, ட்ரம்ப்போட குடும்பமே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நல்ல பீச் ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டி, இது நல்ல வேல்யூபிளான ஒரு இடம், எங்களுக்கு டெவலப் பண்ண தெரில, ஆனால் டெவலப் பண்ணணும்னா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் முதல்ல அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரம்ப்போட மருமகன் வந்து போன வருஷமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. வெல், இதுதான் இப்போ ட்ரம்ப் வந்து அடுத்து கை வச்சிருக்கிற சப்ஜெக்ட். நம்ம இங்கே கிட்ட வந்துட்டார், காசாவுக்கு வந்துட்டார். இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஆனால் இன்னமும் ட்ரம்ப்பை பார்த்து பயந்துட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் ட்ரம்ப் வந்து எதாக இருந்தாலும் பதில் கேள்வி கேட்டாலோ எதை பண்ணாலோ டேரிஃப் போட்டுறாரு, டேக்ஸ் போட்டுறாரு, அவங்களோட பொருள் வந்து யூஎஸில் விற்க முடியாத அளவுக்கு. பட் இப்போ கடைசியில் அவர் கை வச்சிருக்கிறது மிடில் ஈஸ்ட்டில். மற்ற இடத்துலலாம் ஒரு கண்ட்ரியாக போச்சு. மிடில் ஈஸ்ட்டில் இந்த இடத்த கை வைக்கிறது வந்து லிட்டரலாக அங்கே இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் மேலேயும் கை வைக்கிற மாதிரி. கத்தார், அவங்க தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த போரை நிறுத்துறதுக்கு வேலை பார்த்தாங்க. சவுதி அரேபியா, துபாய், ஈஜிப்ட், லிபியா, அப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஜார்டன், இங்கே இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அங்கே எப்படியாவது பலஸ்தீன மக்களுக்கு அவங்களோட ஊர் அதை அவங்களுக்கு கிடச்சிடணும்னு தான் போராடினாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்கப்பா, நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. இந்த பிரச்சனை எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காசாவை டேக் ஓவர் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை காசாவை ட்ரம்ப்னால டேக் ஓவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் லெட் மீ நோ வாட் ஐ ஷுட் டாக் நெக்ஸ்ட். அடுத்து நான் என்ன டாபிக் பேசணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல், ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காசா பிரச்சனையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பாய்.